ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் என் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அன்போடு அழைத்த அருமையான பாஸ்டர் ஜோஷுவா அவர்களுக்கு என் மன்மார்ந்த நன்றி. அவருடைய ஊழியத்தை ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், சபையை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. எல்லாம் பெருசாக. அல்லேலூயா. எங்கே உண்மையான சபை இருக்குதோ அங்கே இடத்துல எல்லையை பெருசாக்குவார். அல்லேலூயா. அவர் விரும்புகிற சபை. எனக்கு நேற்று நைட்டில் உட்காந்து ஜெபிக்கும்போது சொன்னார், சபைக்குள்ளே ஒரு ஷேப் நான் வச்சுருக்கிறேன். அல்லேலூயா. ஷேப் நான் வடிவு. அல்லேலூயா. அவர் விரும்புகிற வடிவு இருக்கும்போது சபையில் எல்லையை நான் பெருசாக்குவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்று சொல்லி நீ பரவுவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சமாதானம் தந்தாரேசு, சமாதானம் தந்தாரேசு, சமாதானம் தந்தாரேசு, சமாதானம் தந்தாரேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. Glory to Jesus. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்கிறவன் எவனோ பரதேசியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நான் புசிக்க கொடுப்பேன். ஹல்லேலூயா. 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 இந்த வசனத்தில் சொல்லுகிறார், ஆவியானவருடைய சபைக்கு சொல்லுகிறது, காது உள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தருடைய சபை கிடையாது. காதுள்ள சபை தான் ஆவிக்குரிய சபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எங்கு வருகிறதோ, ஆவியானவர் எங்கு சபைகளிலே பேசுகிறாரோ அதுதான் கர்த்தருடைய உண்மையான சபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஆவியானவர் நம்மளோட பேசுகிறவராக இருக்கிறார். இது யாருக்கு சொல்கிறார்? ஆவியானவருடைய சபைக்கு. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய சபைனா ஆவிக்குரிய சபை. ஹல்லேலூயா. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சபையில் தான் எழுப்புதலை பார்க்க முடியும். ஆவிக்குரிய சபையில் தான் ஒரு உயர்மீழ்ச்சியை பார்க்க முடியும். ஆவிக்குரிய சபையில் தான் சத்தியத்தை நீங்கள் அறிய முடியும்.
என்னிடத்தில் அநேகர் கேட்பது உண்டு, ஐயா எந்த சபைக்கு நாங்கள் போவது? ஒரு ஆவிக்குரிய நல்ல சத்தியம் சொல்லுகிற சபைக்கு போங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது, காது உள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. காதுன்னா எல்லாருக்கும் காது இருக்குது, ஆனால் வசனத்தை யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் காது இருக்குது. அல்லேலூயா. அவருடைய சத்தம் எங்கே துணிக்கிறதோ அதை கேட்கிறவர்கள். இது யாருக்கு சொல்லுகிறா? எபேசு சபையை குறித்து இன்றைக்கு என்னோடு தெய்வன் பேச சொன்னார். ஜீவ விருட்சத்தின் கனி ஜெயம் கொள்கிறவன் எவனோ? ஜெயிக்கிற பிள்ளைகளுக்கு, ஜெயிக்கிற சபைக்கு, ஜெயிக்கிற ஒரு விசுவாசியோடைய வாழ்க்கைக்கு அவர் வச்சிருக்கிறது மூன்றாம் வானத்தில் உள்ள பரதேசியில் இருக்கிற ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி. அல்லேலூயா. ஜீவ விருட்சத்தின் கனி என்பது இயேசுவாகிய கனி, நமக்கு ஜீவனை கொடுக்கிற கனி, ஜீவனுள்ள வாழ்க்கை கொடுக்கிற கனி, நம்மளை ஜீவிக்க வைக்கிற கனி, நித்திய காலமாய் அவரோடு வாழுகிற ஒரு வாழ்க்கையின் கனி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் யோவான் என்ற தேவ மனிதருக்கு 7 சபைகளை குறித்து பேசினார். அதிலே சொல்லப்பட்டது இந்த எபேசு சபைக்கு பேசுகிற ஒரு வார்த்தை. எபேசியர் சபைதான் எபேசு சபை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, ஜெயம் கொள்கிறவன் எவனோ எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். அல்லேலூயா. இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டாம், பாவத்தை ஜெயிக்க வேண்டாம், இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தங்களை ஜெயிக்க வேண்டும், இந்த உலகத்தில் காணப்படுகிற உபத்திரங்களையும் சோதனைகளையும் பாடுகளையும் நாம் ஜெயிக்க வேண்டும். முற்றும் முடிய ஜெயம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏழு குத்து விளக்கு. குத்து விளக்குன்னா பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிற சபை. அல்லேலூயா. நம்மோடு அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த வருடத்தில் ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்தார். உண்மையாய் தேவனை ஆராதிக்கிற சபைகளிலே தேவனுடைய அசைவாடுதலின் வல்லமை ஒவ்வொரு ஆராதனைகளிலும் வெளிப்படும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காதுள்ள சபையாகவும் இருக்கணும், ஜீவனுள்ள சபையாகவும் இருக்கணும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. 7 வருஷம் நெஞ்சு வலியில் கஷ்டப்பட்டவன் இயேசு எனக்கு சுகம் கொடுத்து ஜீவனை கொடுத்தார். கொரோனா 21வது வருஷத்தில் எல்லா ஊழியக்காரங்க அந்த நேரத்தில் எனக்கும் வந்தது 50%. ஆனால் இயேசு எனக்கு ஜீவன் கொடுத்தார். அவருடைய கிருபை பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. 7 குத்து விளக்கு நடுவிலே அவர் உலாவுகிறார். 7 என்றால் பூரண, முழுமையானது. சபைன்னு போது கட்டடம் இல்லை, உன் சரீரமே சபை, உன் ஆத்மாவே சபையாக இருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு சொன்னார். இன்றைக்கு எபேசு சபையை குறித்து நான் பேச விரும்புகிறேன். தேவ வார்த்தையை கேட்டு கூர்மையாக கேளுங்கள். ஏதோ சபை செய்தி
அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த நாளில் ஒவ்வொருவரோடும் தேவன் பேச போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எபேசு சபை அவர்கள் தீனாள் என்ற ஒரு தேவியை வணங்கி கொண்டிருந்த ஒரு பட்டணம். சுவிசேஷத்தினே பவுல் அந்த இடத்திலே சுவிசேஷத்தை சொன்னதை நிமித்தம் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அது ஒரு பணக்கார பட்டணம், பணம் சம்பாதிக்கிறது, மனம் புரளுகிற ஒரு இடமாக இருக்கிறது. பணம் அளவுள்ள இடம்தான் எபேசு சபை. ஆனால் அவர்களுக்குள் இருந்த ஒரு சில ஆலோசனைகளை, சில எச்சரிப்புகளை, சில ஆவிக்குரிய காரியங்களை தேவன் பேசினார். அவர்களுக்குள் இருந்த குறைபாடு, அவர்களுக்குள் இருந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நமக்குள்ள ப்ளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. இன்னைக்கு விசுவாசிக்கு ப்ளஸ் எது? கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை. ஹல்லேலூயா. மைனஸ் என்ன? சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறது, ஆண்டவர் விட்டு தூரம் போகிறது, அப்பப்போ வர்றது அப்பப்போ போகிறது. மைனஸ் இருக்கு, ப்ளஸ் இருக்கு. அநேக சபைகளிலே நான் ஊழியம் செய்திருக்கிறேன். நிறைய இடத்துல பார்க்கும்போது பொய் இருக்கு, பித்தலாட்டம் இருக்கு, இதையாவது சொல்லுகிற ஒரு குறைபாடு இருக்குது. இந்த எபேசு சபையில் ஒரு காரியம் மைனஸ் இருந்துச்சு, ப்ளஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த ப்ளஸ்ஸு காரியத்தையும் சேர்த்து இன்னைக்கு பேச விரும்புகிறேன். மைனஸும் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது. மைனஸ் நமக்குரியது, ப்ளஸ் இயேசுக்குரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழித்து போகும். வெளிப்படுத்தினர் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பற்றி. இந்த இடத்திலே சொல்லுகிறார், ஆனாலும் ஆதியில இருந்த அன்பை நீ விட்டுட்ட, விலகிட்ட. அதனால எனக்கு குறைவு இருக்கு, உன் பேரில் எனக்கு குறைவு இருக்கு. என்னடா அப்படி பார்க்குறாங்க? ஐயா இன்னைக்கு பிளஸ்ஸிங் செய்தி கொடுப்பாரு, ஒரு புது பிரசங்கியார். எனக்கு கொடுத்துருக்கிற கிருபை அதுதான். உயிர்ப்பிக்கிற ஊழியத்தை என் கரத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட செய்தி தான் உங்களை உயிர்ப்பிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் நம்ம புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இது கடைசி காலம். இன்னும் ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார், உண்மைதான். ஆனால் நமக்கு தேவை இன்னைக்கு விடுதலை, நமக்கு தேவை சமாதானம், நமக்கு தேவை உயிர்ப்பிக்கிற காரியங்கள். அது நம்முடைய காணப்படும். சரி, இந்த இடத்துல சொல்றார், ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டு. அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி பிரயாசப்பட்டார்கள். கள்ள அப்போஸ்தலனை கண்டுபிடிச்சாங்க, ஆவிகளை பகுத்தறிய வர இருந்துச்சு அவங்களுக்கு. நல்ல பிரயாசங்கள்லாம் உண்டு, அநேக காரியங்கள் அவங்க செஞ்சாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் பேரில் உனக்கு. நிறைய நேரங்களில் நம்ம கூட நல்லா ஜெபிக்கிறோம், பல காரியங்கள் இருக்குது. ஆனாலும் ஏதோ ஒரு குறைபாடு நம்முடைய வாழ்க்கையில். குறையில்லாத மனுஷனே கிடையாது. வீட்டுக்கு வீடு வாசப்படித்தான். எல்லா சர்ச்சிலையும் குறை இருக்குது, எல்லா விசுவாசிக வாழ்க்கையிலும் குறை இருக்குது. யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழித்து போகும்.
சிலர் சாட்சி வாழ்க்கையில் குறைவு, பரிசுத்தத்தில் குறைவு, ரட்சிக்கிற பூர்ணப்பட்டதில் ஒரு குறைவு. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை நிறைவுபடுத்துகிறவராக இருக்கிறார். ஆதியில் இருந்த அன்பை, ஃபர்ஸ்ட் லவ், பிகினிங் ஆஃப் லவ் நீ விட்டுட்ட. ஆரம்பத்தில் இருந்த அந்த நேசம், ஆரம்பத்தில் இருந்த என் மேலே இருந்த ஒரு பாசம், ஆரம்பத்தில் என் மேலே இருந்த ஒரு தாகம், ஆரம்பத்தில் இருந்த ஜெபம், ஆரம்பத்தில் இருந்த ஊழியம், ஆரம்பத்தில் இருந்த உன்னுடைய பிரயாசங்கள், இன்னைக்கு அதை விட்டுட்டப்பா. அன்பை விட்டுட்டீங்க. என் மேல இருந்த உறவு முறையை விட்டுட்டீங்க. ஃபர்ஸ்ட் லவ் விட்டுட்டீங்க. என்னோட வைராக்கியம் பாராட்டுறது அந்த அந்த நாட்களிலே நீங்க வைராக்கியம் ரட்சிக்கப்பட்ட காலம் வந்தப்ப இருந்த வைராக்கியம் இப்போ இருக்கிறது இல்லை. இன்னைக்கு ஆஃப்டர் லாக்டவுன் கொரோனாவோட எல்லாம் ஆண்டவர் மேல் இருக்கிற அந்த உறவுகள்லாம் போயிடுச்சு. நிறைய பேரோட வாழ்க்கை, நிறைய சபையில் சொல்றது, கொரோனாக்கு அப்புறம் எங்கள் சர்ச்சில் கூட்டமே கிடையாது, வர்றதில்லை. நம்ம அன்புக்கு திரும்புகிற வரைக்கும் கொரோனா வந்துட்டு தான் இருக்கா. வருஷம் ஒரு கொரோனா இறக்குமதி ஆகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் டெஸ்டிங். எவ்வளோ காரியங்கள் சொல்லலாம். இன்றைக்கு அந்த அன்பை நம்ம விட்டு போனால், ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவரோடு வைத்திருந்த அந்த அன்பை நாம் விட்டிருப்போம் என்றால் இன்றைக்கு திரும்பும். ஹல்லேலூயா. அன்பை விட்டுட்டோம்மா. ஆண்டவர் மேலே பாசமாக இருக்கேன், ஆண்டவருக்காக வாழ்கிறேன் நீங்கள் சொல்லலாம். இந்த ஆதியில் இருந்த அன்பு என்ன? ஆதி மனித ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வாசிப்போமா? ம் 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 ஒளிந்து கொண்டேன். 8வது வசனத்தை சேர்த்து படிங்க சிஸ்டர். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கின பொழுது நீங்கள் இந்த ஏதேன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் புசிக்கலாம். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனியை மட்டும் நீங்கள் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன. அது சாப்பிட்ற நாளில் நீ சாகவே சாவாய். பாவத்தின் கனியை புசிச்சிடாது. அது ஒரு சாபத்தின் கனி, அது ஒரு மரணத்தின் கனி. அதை புசிக்கக்கூடாது என்று சொன்னார். கீழ்ப்படியாமல் போனார்கள். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் வஞ்சிக்கிற பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சார். இன்னைக்கு விசுவாசியெல்லாம் விழுந்து போகிறதற்கு காரணம் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுடைய சத்தத்துக்கு அநேகர் இன்றைக்கு செவி கொடுக்கிறார். மனுஷ சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார்கள். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது தேவனோடு அவர்களால் இருக்க முடியவில்லை. ஒளிந்து கொள்கிற ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். எந்த இடத்துல இருக்கிறாய்? ஆண்டவர் கூப்பிடுகிறார். ஒவ்வொரு நாளும் நான் உன்னோடு பேச விரும்பினேன், ஒவ்வொரு நாளும் உன்னோடு நான் பழக விரும்பினேன், ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருக்க விரும்பினேன். ஆதாமே நீ எங்கே இருக்கிற? எந்த இடத்துல இருக்கிற? எந்த பகுதியில் இருக்கிற? சர்ச்சுக்கு வராமல் எங்கே இருக்கிற ஆதாமே? தேவனை விட்டு பிரிஞ்சு போன ஆதாமே நீ எங்கே இருக்கிற? தேவ பிள்ளைகளை நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? எந்த இடத்துல இருக்கிறீங்க? பின்மாறி போன ஆதா
அவருடைய சத்தத்தை கேட்டு விலகி போனான். இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு ஒரு நாள் நம்ம விலகக்கூடாது. அவருடைய சத்தத்தை கூப்பிடும் போது பயம், அவருடைய சத்தத்தை கூப்பிடும் போது நமக்குள்ள ஒரு நடுக்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் சத்தத்தை விட்டு விலகும் போது எல்லாவற்றையும் இழந்தாங்க. ஏதேன் தோட்டத்து உறவு முறைகளை அவர்கள் இழந்தார்கள். ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருந்த அவர்கள் உறவு முறையை இழந்து போனார்கள், இழந்தார்கள், ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய நேரங்களிலே பின்மாற்றத்துக்கு போற விசுவாசிகளை பார்க்கும் ஒளிந்து கொள்கிறார், ஒளிந்து கொள்கிறார்கள். ஆண்டவரை விட்டு தூரம் போறவங்க ஒளிந்து கொள்றாங்க. சில விசுவாசிக சர்ச்சுக்கு வரலன்னா பாஸ்டரை பார்த்து அப்படியே ஒளிஞ்சுக்குவாங்க. எங்க கேட்பாரு, ஏன் சர்ச்சுக்கு வரல? ஏதாவது ஒரு காரியம், தேவனை விட்டு விலகுகிற காரியம். அந்த அன்பை விட்டு விலகினார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் கூப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறார். இன்றைக்கும் விசுவாசிகளை கூப்பிடுகிறார். ஆண்டவருடைய சத்தம் தொனித்துக் கொண்டே தான் இருக்கிறது. ஒரு நாளும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம விலகணும்னா அவருடைய அன்பை விட்டு நம்ம விலகி போயிடுவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சபையில் கொடுக்கிற வார்த்தையை கீழ்ப்படி, ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கீழ்ப்படிய, அதை விட்டு நீ விலகும் பொழுது அந்த அன்பை விட்டு விலகிறான். இந்த அன்புனா என்ன? உறவு முறை. சர்ச்சினா ஐக்கியம். அந்த ஐக்கியத்தை நம்ம ஆண்டவரை விட்டு விலகும் போது சபையை விட்டு விலகிடுவோம். சபை ஐக்கியத்தை விட்டு விலகிடுவோம். பாஸ்டர் ஐக்கியத்தை விட்டு விலகிடுவோம். ஜப ஐக்கியத்தை விட்டு விலகிடுவோம். பரிசுத்த ஐக்கியத்தை விட்டு விலகிடுவோம். இன்னைக்கு எல்லாருடைய ஐக்கியம் என்ன? உலகத்தின் ஐக்கியத்தை விரும்புகிறார்கள். உலகத்தின் காரியங்களை விரும்புகிறார்கள். உலகத்தின் அடிமத்தனத்தை விரும்புகிறார்கள். செல்போன் அடிமத்தனம் இன்றைக்கு தேவ அன்பை பிரிக்கிறது. இன்றைக்கு தேவ அன்பை ஒரு நாளும் பிரிக்கக்கூடாது. இந்த அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? தேவ அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ஒருத்தராலையும் பிரிக்க முடியாது. எந்த பாவமும் என்னை பிரிக்க முடியாது. பவுல் சொல்றாரு, வியாகுலம் வரலாம், பட்டயம் வரலாம், நாசம் மோசம் வரலாம், அன்பை விட்டு பிரிக்க முடியாது. தேவ அன்பை விட்டு நம்மளை ஒரு நாளும் பிரிக்கக்கூடாது, பிரிஞ்சு போகக்கூடாது. எந்த சத்துரு உள்ள வந்தாலும் சரி, எந்த கிரியைகள் வந்தாலும் சரி, எந்த பாவ அடிமத்தனத்தின் வல்லமைகள் வந்தாலும் சரி, அதிலிருந்து விலகி ஓடணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் அந்த அன்பை விட்டு விலகிடாதீங்க. அவங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு விலகிறாங்க. சாபம் அவர்களை பிடித்தது. இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம், இந்த குறை இருக்குப்பா, என்கிட்ட இருக்கிற உறவு ஆதியில் இருந்த ஜபம், வேத வாசிப்பு ஜபம் இல்லைன்னா ஒரு விசுவாசி கர்த்தரை விட்டு தூரம் போயிடுறா. சபை ஐக்கியம் இல்லைன்னா, என் சர்ச்சுக்கு ஐக்கியம், அது தேவனோடு இருக்கிற உறவு முறை. அல்லேலூயா. அதை தெரியாமல் நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. பவுல் சொல்றாரு தெசலோனிக்கர் சபைக்கு, விசுவாச துரோகம், விசுவாச துரோகம். இன்னைக்கு நிறைய அங்கேயே ஞானஸ்தானம் எடுப்பேன், மற்ற சர்ச்சுக்கு போயிடு. சிலர் சர்ச்சை விட்டு விலகி போயிடுறாங்க, சிலர் சத்தியத்தை விட்டு விலகி போயிடுறாங்க, சிலர் அந்த ஞானஸ்தானத்துக்கு துரோகம் பண்ணுகிறாங்க, சிலர் பாஸ்டருக்கு துரோகம் பண்ணுகிறாங்க, சிலர் சத்தியத்துக்கு துரோகம் பண்ணுகிறாங்க. விசுவாச துரோகம் தேவ அன்பை பிரித்து விடும். இந்த விசுவாச துரோகம் எப்போ வரும் தெரியுமா? அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் வரும். ஆனால் இன்றைக்கோ சபையில் விசுவாசிகள் துரோகம். எரேமியா சொல்றார், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனைவி
புருஷனுக்கு துரோகம் பண்ணினது போல இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. ஞானஸ்தானம் எடுத்துட்டா அதுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ஒரு சபைக்கு நீ வருகிறாய் என்று அதற்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது. நினைக்கலாம், நான் அப்போ வீட்டிலே இருந்து ஆண்டவர் ஆராதிச்சுக்கிறேன். சபைக்குள்ள ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். சபைக்குள்ள ஆவியானவர் தங்கிக் கொண்டிருக்கிறார். சபையிலே உன்னோடு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். சபையிலே உனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்துக் கொண்டிருக்கிறார். நீ வரும்போது உனக்கு அற்புதத்தை செய்கிறார், அதிசயத்தை செய்கிறார், விடுதலையை கொடுக்கிறார். ஒரு சிலரை பார்க்கிறான், பிசாசு பிடித்து வரைக்கும் வருவான். பிசாசு ஓடின பிறகு அவ்வளோதான், டாட்டா பாய் பாய். விசுவாச துரோகம் இன்னைக்கு நிறைய பேர். ஒரு சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டராக என்ன விடுதலை ஆக்கினார், இந்த சர்ச்சை என்ன விடுதலை, இயேசு தான் விடுதலை ஆக்கினார். இன்னைக்கு இன்னொரு ட்ரெண்ட் என்னன்னா, பிரிஞ்சு போகிற சுவாபம். சபைக்குள்ளே பிரிக்கிறது. சபையை விட்டு நீ பிரிகிறனா, ஆண்டவர் கொடுத்துருக்கிற சபையை விட்டு நீ பிரிகிறனா, நீ இயேசுவை விட்டு பிரிகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சைலண்டாக இருக்கீங்கெல்லாம்? அல்லேலூயா. என்ன பாஸ்டர் ஏதாவது சொன்னாரா? பாஸ்டருக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. அல்லேலூயா. இதுவரைக்கும் நான் அவரும் பேசிக்கிட்டே கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினார், வந்துடுங்க. அல்லேலூயா. ஆவியானவர் போட்டு விடுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாச துரோகம் இருக்கக்கூடாது. ஒரு சர்ச்சைக்குள்ளே இருக்கிறனா நீ உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. நேர்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும். ஓடுற பிஸ்னஸ் இருக்கக்கூடாது. நிலைச்சிருக்கிற பிஸ்னஸ் உனக்குள்ளே இருக்கணும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கையெல்லாம் நல்லா தான் தட்டுறீங்க. நான் என்ன எதுக்கு கை தட்டினேன்னு கேட்டேன்னா சொல்லுவீங்களா பதில்? அல்லேலூயா. கை தட்டுறது தேவ வார்த்தைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விட்டு நம்ம விலகி போயிடக்கூடாது. மற்றொரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று பேதுரு யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 15 to 17 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் தேவனை விட்டு ஆண்டவர் பின்பற்றி நடப்பேன், ஆண்டவருக்காக வாழுவேன், ஆண்டவருக்காக ஜீவிப்பேன்லாம் சொன்னவன், ஆண்டவர் அரெஸ்ட் பண்ணவன காதை வெட்டலாம் போட்டேன். ஆனால் உயிருக்கு பயந்தான். இயேசுவை சிலுவையில் அறைஞ்ச போது அவன் பின்மாறி போனான். சொல்ல போனால் இவன் யூதாஸோட பொல்லாமா தவன். ஆனால் அவனை ஆண்டவர் மன்னிச்சார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட தான் ஸ்பெஷாலிட்டி. மறுதளிக்கிறவனை மதிச்சார், காட்டி கொடுத்தவனை மன்னிச்சார். அதோட யோவானை எல்லாரும் பெருசாக சொல்லுவாங்க, அன்பின் சீஷன். அவனமாய் ஒரு பொல்லாத பய வேறு யாருமே இல்லை. ஓடிப்போலாம். அல்லேலூயா. இன்றைக்கி 3 தரமான விசுவாசிக உண்டு. காட்டி கொடுக்கிற விசுவாசி. அல்லேலூயா. RSS கையிலேயே காட்டி கொடுக்குற விசுவாசிக்கு இன்றைக்கி இருக்கிறாங்க. அல்லேலூயா. சபையை காட்டி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. கடைசி காலத்தில் ஆன்டி கிரைஸ்டுக்கு மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு உலகம். மற்றும் மறுதளிக்கிற விசுவாசி இன்னைக்கு ஆண்டவரை மறுதளிக்கிறாங்க, இயேசுவின் அன்பை மறுதளிக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ள வேஷத்தை தரித்து அவர்கள் மறுதளிப்பார்கள். அல்லேலூயா. வேஷம் போடுற, அல்லேலூயா வேஷம் போடுற கூட்டம் இருக்கு, அல்லேலூயான்னு சொல்ற கூட்டம் இருக்கு. ஆனா மறுதளிக்கிற கூட்டம். யோவான் ஓடிய போனேன், இன்னைக்கு ஓடி போற விசுவாசி இருக்கு, காட்டி கொடுக்கிற விசுவாசி இருக்கு. மறுதளிக்கிற இயேசுவே வேண்டான மறுதளிக்கிற உலகத்துக்காக, பணத்துக்காக,
நம்முடைய சேப்புக்காக, நம்முடைய சுயநலத்துக்காக இந்த பேதுரு சத்தியம் பண்ணா. இயேசு எனக்கு தெரியாது. இயேசுவோடு இருந்தவர். இன்றைக்கு நிறைய பேர் சபைக்கு போயும் மறுதளிக்கிறாங்க. ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு மறுதளிக்கிறாங்க. கஷ்டம் வரும்பொழுது, உபத்திரம் வரும்போது, பாடு வரும்போது இந்த இயேசு வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு உண்டு. சபைக்கு 2 வகையான கூட்டம் உண்டு. ஒன்று காக்கா கூட்டம், வரும் அப்படியே போயிடும். இன்னொன்று புறா கூட்டம். காக்கா கூட்டம் பிசாசு கூட்டம், மாம்ச கூட்டம். ஆனால் புறா கூட்டம் பரிசுத்த ஆவியின் கூட்டம், ரட்சிக்கப்பட்ட கூட்டம், ஆவிக்குரிய கூட்டம். நீ 2வது ரகத்தில் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மெல்லாம் புறா கூட்டம். அல்லேலூயா, நம்மெல்லாம் புறா கூட்டம். காக்கா கூட்டமாக இருக்கக்கூடாது. எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு காக்கா கூட்டங்க ஜாஸ்தி ஆயிடுச்சு. வெறும் ப்ரிவிலேஜுக்காக வர்ற கூட்டம் இருக்கு. ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது லாபம் கிடைக்குமா? உன்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் இயேசுவா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பேதுரு ஆண்டவரை மறுதலிச்சான். ஆனால் ஆண்டவரோ அவனுக்கு சுட்ட மீன் பிடிச்சி கொடுத்தேன். நம்மளாக இருந்தால் பண்ணுவோமா? உள்ளேயே சேர்த்துருக்க மாட்டேன். சுட்ட மீனை பிடிச்சி கொடுத்தாரு, ஃப்ரெஷ் மீனை எடுத்து கொடுத்தாரு. அந்த மீனுங்கிறது ஒரு ஆத்துமாவை எழுப்புறதற்கு, தேவ அன்பு கிரியைகளை வெளிப்படுத்துகிற காரியம். அக்கினியில எரித்தார். அவனுக்குள்ள இருக்கிற பழைய சுவாபங்கள், பழைய அன்பில்லாத குணங்களை, அதுதான் அவனுக்குள்ள இருக்கிற மீன் கிரியை புதிய மீனா மாத்தினார். அல்லேலூயா. அதை தான் முதல்ல கொடுத்தார் அவனுக்கு. அப்புறம் சொன்னார் 15:17 21, யோவான் 21:15-17, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அன்பா இருக்கிறாயா? என்கிட்ட அன்பா இருக்கிறியாப்பா? நீ அன்பா இருக்கிறியா? என்கிட்ட அன்பா இருக்கிறியா? ஏன் 3 தடவை கேட்டா தெரியுமா? இந்த பைய 3 தடவை கர்த்தரை மறுதலிச்சான். அதற்காக அவன் அழுதான். அவன்கிட்ட அது குறை இருந்ததை ஆண்டவர் சுட்டி காட்டினார். அவனை எழுப்பினார். அவனுக்குள்ள பெந்தகோஸ்து அனுபவத்தை இயேசு பரத்துக்கு ஏறின பிறகு அவன் பெந்தகோஸ்து அனுபவத்தின் பட்டு தேவ அன்பை பெற்றான். இன்றைக்கு பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குன்னா அவனுக்குள்ள அன்பின் ஆவி இருக்கணும். இயேசுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கணும். இயேசுக்காக ஜீவிக்கிற வைராக்கியம் நிறைஞ்ச வாழ்க்கை இருக்கணும். உலகத்தெல்லாம் தூக்கி போட்டணும். உலகம் உலகம் உலகம், பாவம் பாவம் பாவம், அசுத்தம் அசுத்தம் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். மாறி பாவம். கடைசி பரிந்து நான் ஒரு இன்ஜினியருடைய மகன். ஹைவேஸில் பெரிய டிபார்ட்மெண்ட்டில் என்னுடைய தகப்பனார் இருந்தார். பாஸ்டருக்கும் தெரியும் நினைக்கிறேன். பாஸ்டர் டிடி லாசர் சபைக்கில் தான் நாங்கள்லாம் இருந்தோம். என்னுடைய தகப்பனார் ஒரு பெரிய இன்ஜினியராக ஹைவேஸில் இருந்தார். ஆனால் ஆண்டவர் உலகத்து காரியத்தெல்லாம் நான் விட்டேன், இயேசுக்காக வாழ்கிறேன். அல்லேலூயா. என்ன பெரிய உலகம்! உலக ஆசீர்வாதம் என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அவருக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் முக்கியம். 100% அவருக்காக வாழணும். இனிமேல்லாம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியாது. இந்த அன்பை மட்டும் விட்டுடாதீங்க. அவரோட வச்சிருக்கிற உறவை விட்டுடாதீங்க. அவரோட பழகுங்க, அவரோட பேசுங்க, அவரோடு உங்களோட பேசுவா. அவர் பழைய காரியங்கள் எல்லாம் செய்யுங்க. 5வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:5.
ம் 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 அருமையான வார்த்தை. அல்லேலூயா. அடுத்த ஒரு சொல்யூஷன் கொடுக்குறார். இந்த அன்பை விட்டு விலகிட்டீங்க, நீங்கள் பின்மாறி போயிட்டீங்க, உறவு முறையை விட்டுட்டீங்க. ஆண்டவர் புதுப்பிக்க விரும்புகிறார். நம்ம புதுப்பிக்கப்படுதல் என்பது உயிர்ப்பிக்கப்படுதல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்போது பயம் வேணும். சபையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. தேவ வார்த்தை பட்டயம். சரி, 2:5 சொல்கிறாரு, என்ன நிலைமையிலே நீ விழுந்தா? ஏன் அன்பு விட்டு போயிட்டான்னா விழுந்துட்டான். இன்றைக்கி நிறைய பேர் என்ன தடிக்க விழுறான். பாவத்தில் விழுறான், இச்சையில் விழுறாங்க, அசுத்தத்தில் விழுறாங்க. இன்றைக்கி பிசாசு என்ன பண்ணுறான்? அழகாக தள்ளி விட்றான், சாக்கடையில் தள்ளி விட்றான். ஒரு அருமையான கதை ஒன்று உண்டு. பன்னியும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றா போச்சான். பன்னிக்கு 2 பேருமே சேத்துல விழுந்தாங்களா. பன்னி சொல்லிச்சான், சேத்துல நல்லா இருக்குது, குளுமையாக இருக்குது வெயிலுக்கு. ஆனால் ஆடு சொல்லிச்சான், சிச்சி 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 சிச்சி, சரி அழுக்காயிடுச்சு, எந்திரிச்சிருவோம். அதுபோல் நம்ம என்ன நிலையில் விழுந்தோமோ எழுந்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை வீழ்ச்சி இருக்கலாம், விழாதவன் கிடையாது, எல்லாம் விழுறாங்க. இன்னைக்கு தெரியாது, பாதை என்னன்னு தெரியாது, வழி எதுன்னு தெரியாது, விழுந்துடுறான். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் அந்த கோடாரி விழுந்ததை அந்த தீர்க்கதரிசி கேட்குறார், எந்த இடத்துல விழுந்துச்சு? நீங்கள் எந்த நிலையில் விழுந்தீங்க? எந்த இச்சையில் விழுந்தீங்க? எந்த பெருமையில் விழுந்தீங்க? எந்த சோதனையில் விழுந்தீங்க? எந்த அருவருப்பில் விழுந்தீங்க? எந்த அசுத்தத்தின் வாழ்க்கையில் விழுந்தீங்க? எந்த மந்திர சக்தியில் நீங்கள் விழுந்து போனீங்க? எந்த பிசாசுக்கு இடம் கொடுத்து நீங்கள் விழுந்தீங்க? எந்த பெருமைக்கு நீங்கள் இடம் கொடுத்து விழுந்தீங்க? உன்னுடைய வீழ்ச்சி என்ன? அது முதலாவது நீ அறியணும், உணரணும். பேதுரு உணர்ந்தா, அழுதா. அவனுக்கிட்ட ஆண்டவர் அன்பா இருக்கிறான்னு கேட்டதற்கு காரணம் அவன் மனம் திரும்பினான். பேதுரு மனம் திரும்பினது போல நீங்களும் திரும்பணும். தூசியை விட்டு எழுந்துரு, உலக கரைகளை விட்டு எழுந்துரு, பாவத்தை விட்டு எழுந்துரு, இச்சைகளை விட்டு எழுந்துருங்க. இன்னைக்கு செல்போனில் உட்கார்ந்தா செல்போன் மயக்கத்தில் அப்படியே தான் கிடக்கிறேன். அந்த செல்போனில் இருந்து எழுந்துரு, அடிமத்தனத்தின் வாழ்க்கைக்குள்ளிருந்து எழுந்துருங்க, பிசாசின் அடிமத்தனத்தின் கிரியைகளுக்கு எழுந்துருங்க. எந்த நிலையில் இருக்கிறீங்க? நீங்கள் விழுந்த நிலை என்ன? விழுந்து விழுந்து தான் இருக்கோம். நான் அக்கினி முகாம் என்று ஒரு கூட்டம் நடத்துவேன். என்னுடைய ஊழியம் அதுதான். பல சபைகளிலே இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேர் அபிஷேக கூட்டம்னா அப்படியே விழுவுறாங்களே. அதான் நான் சொல்லுவேன், அந்த கூட்டம் எதுக்கு வச்சுக்க தெரியுமா? விழுந்து போனவங்களை உயிர்ப்பிக்கிற கூட்டம், அக்கினியை கொடுக்கிற ஒரு கூட்டம், எழுப்புகிற ஒரு கூட்டம், ஒரு எழுப்புதலின் கூட்டம், உயிர்ப்பிக்கிற ஒரு கூட்டம். எந்த நிலையில் இருந்தோமோ ஆவிக்குரிய நிலையில் எதில் தளர்ந்து போய் விழுந்து போய் ஜெபிக்க முடியாதபடி வேதத்தை படிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, எந்த நிலை அதை நினைச்சு ஆதியில் செஞ்ச கிரியைகளை செய்ய. அல்லேலூயா.
ஆதியில் என்னென்ன காரியம் செஞ்சீங்க, சபைக்கு என்ன காரியம் செஞ்சீங்க, என்ன ஊழியம் செஞ்சீங்க, என்ன ஜெப ஊழியம் செஞ்சீங்க, என்ன விசுவாச ஊழியம் செய்ய. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. நீங்கள் என்ன காரியத்தை செஞ்சீங்க, ஆண்டவருக்காக என்னென்ன காரியங்களாக செஞ்சீங்க விட்டுடாதீங்க. ஒரு குறிப்பிட்ட தாயார் தெலுங்கானாவில் நான் ஊழியத்துக்கு போயிருந்த பொழுது அந்த தாயார் அழுது கொண்டு இருந்தார்கள். பாஸ்டர் ஏதோ சொல்லிட்டார், அதுக்காக அழுது கொண்டு இருந்தார்கள். தெலுங்கில் பேசி கொண்டு இருந்தார். நான் கேட்டால் பக்கத்தில் இருக்கிற பாஸ்டருங்க ஆன்சர் சொல்ல மாட்டாங்க, அவங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. அது காரசாரமாக வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருக்குதே. அந்த சகோதரி என்கிட்ட அனுப்புங்க. ஆவியானவர், எனக்கு தெலுங்கு தெரியாது, ஆனால் இங்கிலீஷில் அவங்களுடைய மகளை உட்கார வச்சு ஜெபிக்க போது சொன்னார், நீ சபைக்காக நிறைய காரியம் செஞ்சுருக்கிறேன், ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை போதகர் சொன்னதை வச்சு நீ காயப்பட்டிருக்கிற, அந்த காயத்தை விட்டு எழுந்திருந்தார். அந்த நிலையில் இருந்து நீ எழுந்து, நீ அந்த செய்த கிரியைகளை செய்யுங்க. அது செஞ்சு மனம் திரும்புங்க. எந்த இடத்துல இருந்தீங்களோ அதில் மனம் திரும்புங்க. அதில் செஞ்ச கிரியைகள் எல்லாம் செய்யுங்க. மனம் திரும்புதல் அவசியம். இன்னைக்கு நிறைய சபையை நான் பார்த்துருக்கேன், சீர்திருந்துதல் இல்லை, சீர்படுத்தப்படலை, மனம் திரும்பல. வசனத்தை என்னதான் கேட்டாலும் மனம் திரும்பாம தான் வாழ்றாங்க. திரும்பாம ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே வசனம் கீழே சொல்லுது, வாசிக்குமா? நீங்க படிச்சீங்கன்னா தான் அது நல்லா இருக்கும். அல்லேலூயா. 2:5 படிங்க. வெளிப்படுத்த விசேஷம் 2:5. ம் 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 ம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ மனம் திரும்ப, ஆதியில் செஞ்ச கிரியெல்லாம் செய், விசுவாச கிரியைகளை செய், விசுவாச வேலையை செய், ஊழியத்தை செய். செஞ்சுட்டு என்ன சொல்கிறாரு? திரும்பு, மனம் திரும்பு. மனம் திரும்பிடுவோம். நம்ம மனம் திரும்பினா கொரோனா வராது, அடுத்த கொரோனா வராது, அடுத்த வியாதி உனக்கு வராது. இன்னைக்கு வியாதி 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 நிறைய பேர் படுத்து கிடக்கிறான். என்னென்ன வியாதியோ கிடக்குது. நீ சுகம் அடையணும்னா நீ மனம் திரும்பணும். அல்லேலூயா. உயிர்ப்பிக்கப்படணும்னா மனம் திரும்பணும். மனம் திரும்பாவிட்டால், மனம் திரும்பாவிட்டா என்ன நடக்கும்? நிறைய பேர் கேட்கறது உண்டு. தேவனை அறியாத ஜனங்க மனம் திரும்பலன்னா என்ன ஆகும்? விளக்கு தண்டை எடுத்துடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. விளக்கு தண்டு இல்லை போச்சுன்னா அவ்வளோதான். நேற்று ஒரு சகோதரிக்கு விளக்கு தண்டை குறித்து பேசுகிறார். கிருபையின் பாத்திரம், அபிஷேகத்தின் பாத்திரம். ஆனால் விளக்கு தண்டுன்னு சொல்லும்போது கிருபை, அதை தூக்கிட்டாருன்னா அவ்வளோதான். ஆண்டவர் கொடுத்திருக்கிற லைஃப், ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு எதிர்காலம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை, அது ஒன்றை விட்டு நிரந்தரமாக அதை எடுத்துட்டாருன்னா அவ்வளோதான். நீ சாப்டர் க்ளோஸ், ஒன் சாப்டர் க்ளோஸ். அதுக்கு நம்ம என்னமோ சாப்டர் க்ளோஸ் ஆகாமல் இருக்க நம்ம காத்துக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவான்னு சொன்னால் எல்லாம் கைத்தட்டி வா. ஆனால் விளக்கு தண்டை உன்கிட்ட இருந்து காத்துக்கணும். உனக்கு வைக்கப்பட்ட விளக்கு தண்டை நீ காத்துக்கணும். அந்த விளக்கு தண்டை கடைசி வரைக்கும் பத்திரமா காத்துக்கணும். அவருடைய இரத்தத்தின் மூலமாய், அவருடைய வார்த்தையின் மூலமாய், அவருடைய சத்தியத்தின் மூலமாய் இந்த விளக்கு தண்டை நீ காத்துக்க. பிரதர் சாரி, மேலே விளையாடிட்டு இருக்காது.
சாரி பாஸ்டர், அப்புறம் பார்த்துக்கலாம், குழந்தை விளையாடலாம். கர்த்தர் வந்து சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், விளக்கு தண்டு பண்ண விட்டு எடுத்துடக்கூடாது. போய்டும், யாருக்கிட்டையும் போய்டும். இன்னைக்கு படுத்தோன்னு நாளைக்கு எந்திரிப்போமான்னு தெரியாது. இன்னைக்கு உன் ஜீவன் போனா நீ எங்கே போவ? Where you go? Be careful. கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபையை காத்துக்க, கர்த்தருடைய இரக்கத்தை காத்துக்க, அவருடைய அன்பை காத்துக்க, அவர் உனக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை காத்துக்க. அது கடைசி வரைக்கும் நிற்கணும். அதை காத்துக்கணும். நான் நீ முடிவு பறிச்ச நிலைச்சு நிற்கணும். அவருடைய வசனத்தில் நிற்கணும், அவருடைய அன்புல நிற்கணும், அவருடைய அழைப்புல நிற்கணும். அவர் உனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் எல்லாம் நீ நிற்கும் பொழுதுதான் உனக்குள்ள இருக்கிற விளக்கு தண்டு போச்சுன்னா பரிதாபம், பரிதாபம். இன்னைக்கு இந்த விளக்கு தண்டை கொடுத்திருக்கிறதுனால தான் கேன்சர் சுகாவது. இந்த விளக்கு தண்டை உன் மேல வச்சிருக்கிறதுனால தான் கொரோனால இருந்து நீ சுகம் பெற்று இருக்கிற. இந்த விளக்கு தட்டு இருக்கிறதுனால தான் நீ ஊழியம் செய்கிற. இந்த விளக்கு தட்டு இருக்கிறதுனால தான் நீ ஒரு விசுவாசியா இருக்கிற. அதே சமயத்தில் இந்த பிளஸ் பாயிண்ட் இதில் இருக்குது. 6வது வசனத்தை வாசிங்க. நிக்கலாய் மதஸ்தரின் கிரியைகளை வெறுக்கிறார். அப்படின்னா என்ன புரிஞ்சிருக்குமா? உங்களுக்கெல்லாம் தெரியுமா? நிக்கலாய் மதஸ்தரன்னா கொள்கனா பிழையாம் உபதேசம். என்னாகும் 25ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த உபதேசத்தில் அநேகர் மறந்து போனார்கள். அது ஒரு சாத்தானின் உபதேசம். ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்ட பிறகு உன் பிரதிஷ்டை இருக்கணும், அந்த சத்தியம் உனக்குள்ள இருக்கணும். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, ராபோஜனம் எடுத்த பிறகு உங்களுக்குள்ள ஒரு உபதேசம் இருக்கணும், தேவ உபதேசம் இருக்கணும். சத்தியத்தில் நின்னாங்க அவங்கள்ட்ட அன்பில்லை, விழுந்து போனவங்க தான். ஆனால் என்ன ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தீபாவளி வந்துச்சுன்னா ஸ்ட்ராங் போயிடுது, பொங்கல் வந்துச்சுன்னா ஸ்ட்ராங் போயிடுது. ஆசை வருது, ஆசை வரக்கூடாது. வைராக்கியம் உனக்குள்ள வரணும். அல்லேலூயா. இந்த விசுவாசம் அது பிழையாம் உபதேசம். அதை கற்றுக் கொடுத்தான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம், அப்படி இப்படிலாம் சொல்லி சோப்பு போட்டு அவங்கள நயவஞ்சகமான உபதேசம். இந்த உபதேசத்தில் நீ இராதபடி காத்துக்கொள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்ப நீ ஜெயிப்ப, நீ ஜெயம் பெறுவ. அந்த அன்பிலிருந்து மனம் திரும்பி ஆதியில் செஞ்ச கிரியைகளை செய். விழுந்த நிலையில் எழுந்துரு, புதுப்பிக்கப்படு, காத்துக்கொள். ஜெயம் கொள்கிறவன் இந்த 3ஆம் வானத்தில் உள்ள பரதேசியின் இடத்துல ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். ஆதாம் ஏவாளுக்கு ஒரு கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு. அது பிசாசின் கனி, அது பாவத்தின் கனி, அது சாபத்தின் கனி. அது சாப்பிட்டால் நீ சாகவே சாவாய். ஆனா அதே சமயத்தில் சொல்றாரு சபைக்கு, ஜெயம் கொள்கிறவனுக்கு அந்த 3ஆம் வானத்தில் இருக்கிற பரதேசியில் இருக்கிற இந்த தோட்டத்தில் இருந்து ஒரு கனியை கொடுக்க போறேன். அது கனி யாரும் இல்லை, அந்த ஜீவ விருட்சத்தின் கனி யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை தினமும் புசிப்போம்,
அவருடைய கிருபையை புசிப்போம், அவருடைய சுகத்தை புசிப்போம். துக்கம் இல்லை, அலறல் இல்லை, கண்ணீர் இல்லை, உபத்திரங்கள் இல்லை, பாடுகள் இல்லை. இயேசுவாகிய கனி நாம் புசிக்கணும். சாத்தானின் கனியை புசிக்க கூடாது, நரகத்தின் கனிகளை புசிக்க கூடாது. இது யாருக்கு? பரலோகத்துக்கு போறவங்களுக்கு மட்டும்தான். ஜெயிச்சனா பரலோகம் போவேன். சபையில் நம்ம ஜெயிக்கணும், சபையார் ஜெயிக்கணும், பிரிவினையிலிருந்து ஜெயிக்கணும், ஆண்டவரோடு இணைக்கப்படணும், நிலைச்சு நிற்கணும், வாழணும். எபேசு சபைக்கு கொடுத்த வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறேன். அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீங்கள். உங்களை நீதிமான்களாய் தேவன் வைத்திருக்கிறார். காத்துக்கொள்ளுங்க. அன்பை விட்டு தூரம் போன நீங்க அன்பிலே நிலைத்திருக்க, அவருடைய கிருபையிலே நிலைத்திருக்க, அவருடைய இரக்கத்திலே நிலைச்சிருக்க, அவர் கொடுத்திருக்கிற ஜீவனில் நிலைச்சிருக்க, அவருடைய வார்த்தையில நிலைச்சிருக்க. அப்பொழுது ஜீவ விருட்சத்தின் கனியை எல்லாருக்கும் அவர் கொடுக்க, அவங்களை தகுதிப்படுத்த அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். உனக்காக ஜீவனை கொடுத்தவர் அவரே, உனக்காக இரத்தத்தை சிந்தினவர் அவரே, உனக்காக பாடு மரணங்களை சகித்தவர் அவரே. எல்லாம் எழுதிருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஷபல பக்கரபல பலபா. பவர் 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 பவர். வல்லமை இறங்கட்டும், எல்லார் மேல வல்லமை இறங்கட்டும். சபையில பின்மாறி அபிஷேகத்தை கடைசி காலத்தில் ஊற்ற போகிறார். எல்லார் மேல பின்மாறி அபிஷேகத்தை ஊற்ற போறாரு, ஊற்ற போறார், ஊற்ற போறாரு. கிருப 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 வல்லமை. இங்கு ஒரு சகோதரியை தேவன் இந்த நாளிலே உயிர்ப்பிக்கிறார். சோர்வோடு வந்திருக்கிற, பலவீனத்தோடு வந்திருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே உன்னை பலப்படுத்துகிறா, சிறப்படுத்துகிறா, சிறப்படுத்துகிறா, சிறப்படுத்துகிறா. தேவ கிருபை இறங்குகிறது, தேவ வல்லமை இறங்குகிறது. இங்கு ஒரு மகளை தேவன் உயிர்ப்பிக்கிறா, உயிர்ப்பிக்கிறா. ஒரு வாலிப மகளை கர்த்தர் இந்த நாளிலே நேரடியாய் சந்திக்கிறா, நேரடியாய் பேசுகிறா. மகளே இடன் கொள் என்று சொல்லுகிறார். ஓ, சமாதானத்தை இழந்து வந்த சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவருடைய கரம் இறங்குகிறது. பின்மாற்றத்துக்கு போயிருக்கிற சகோதரனே,
கர்த்தரிடத்துல திரும்பி வா, நெருங்கி வா, சீக்கிரமாய் வா. ஓ ஷாதா ரபலபலபா லதரபோ கரபல சபலபா. ஓ இந்த இடத்துல கள்ள தீர்க்க தரிசனத்திற்கு இடம் கொடுத்து, ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் கள்ள தீர்க்க தரிசனத்தை இடம் கொடுத்து, சில கள்ள போதகத்தை நீ இடம் கொடுத்து நீ குழம்பத்தின நிலையில் இருக்கிறாய். இன்னைக்கு ஆவியானவர் வார்த்தையின் மூலமா உன்னை தெளிவுபடுத்துகிறார். ஒரு தெளிவு வருகிறது. ஞானத்தின் ஆவியை ஊற்றுகிறார். கர்த்தருடைய ஞானம் இறங்குகிறது. அந்த கள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆவியை இன்றைக்கு உன்னை விட்டு துரத்துகிறார், துரத்துகிறார், துரத்துகிறார். வல்லமை இறங்குகிறது. சத்துருவோடு போராடுகிற சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன்னை விடுதலை ஆக்குகிறார், விடுதலை ஆக்குகிறார். பலவீனத்தோடு வந்திருக்கிற அநேகரை தேவன் தொடுகிறார், சுகமாக்குகிறார். அற்புத வல்லமை இறங்குகிறது. ஆதியில செய்த கிரியைகளை செய், ஆதியில செஞ்ச ஊழியத்தை செய். எழுப்ப விரும்புறாரு. அக்கினியை போடுற தேவ அக்கினி ஒவ்வொரு மேல விராகட்டும். ஓ அனல் மூட்டி எழுப்புகிறா. உனக்குள்ள இருக்கிற மரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடுகிறா. உயிர்ப்பிக்கப்படும் சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறா. ஆதியில இருந்த ஜபம் எங்கே? ஆதியில இருந்த விசுவாசம் எங்கே? ஆதியில இருந்த பயபக்தி எங்கே? சபையில ஒரு குறைபாடு இருக்கிறதை ஆவியானவர் சொல்லுகிறார். அதுதான் பயபக்தி இல்லை. இன்றைக்கு தேவன் பயபக்தியை அபிஷேகத்தை கொடுக்கிறார். அன்றைக்கு ஏசாயா நாவு தொட்டார். இன்றைக்கு எல்லாருடைய நாவு மேல ஒரு அக்கினியை போடுறேன். எல்லாரும் மேலே அக்கினியை போடுறேன். அதமானே உதடு உள்ளவன் என்று சொன்னார், அசுத்த உதடு உள்ளவன் என்று சொன்னார். நான் அதமானே. நிறைய பேருக்குள்ள நிர்விசார இருக்கிறது நான் ஆவியில உணர்றேன். அசத்தியா இராம ஜாக்கிரதையா இருக்க, அசத்தியா இராம ஜாக்கிரதையா இருக்க. சபையில ஆவியின் பட்டயம் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆவியின் பட்டயம் உலாவிக் கொண்டிருக்கிறது. என் வார்த்தையாகிய பட்டயம் உலாவிக் கொண்டிருக்கிறது. என் சத்தத்துக்கு கீழ்ப்படிக்க ரெண்டு கூட்டம் இருந்துச்சு பழைய பாட்டில. ஒன்னு எழும்பின சாமுவேல் தீர்க்கதரிசி, மற்றொரு ஏலி பிள்ளைங்க. நீ ஏலி பிள்ளையா இருக்க கூடாது. சொல்லோ அடியேன் கேட்கிற என்ற சத்தத்தை இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு மேலும் சாமுவேலின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஒவ்வொரு மேலும் சாமுவேலின் கிருபைகளை ஊற்றுகிறார். ஒவ்வொரு மேலும் தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அக்கினியை போடுகிறார். தீர்க்க தரிசனத்தின் ஆவியை போடுகிறார். தேவ அறிவை போடுகிறார். தேவ வல்லமையை போடுகிறார். தேவ அதிகாரத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே கொடுக்கிறார். சத்துரு கிரியைகள், சத்துருவின் வல்லமைகள், கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போவதாக. தேவ கிருபை இறங்கி வருவதாக. நேச அக்கினி சபையின் மேல் ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. சபைக்குள் இருக்கிற பிரிவினை ஆவிகளை கட்டுகிற, சபைக்குள்ள இருந்து போராடுகிற பிரிவினை ஆவிகளை கட்டுகிற, வஞ்சிக்கிற ஆவிகளை கட்டுகிற, வேசித்தனத்தின் ஆவிகளை கட்டுகிற, எதிராக போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகளை கட்டுகிற, அதுபோல சபைக்கு விரோதமாய் எழும்புகிற விசுவாசிகளை தன் பக்கமாய் இழுக்கிற கள்ள உபதேசத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே கட்டி போடுகிறேன். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே கட்டி போடுகிறேன். தேவ வார்த்தைக்கு இடங்கொடு, தேவ சத்தியத்துக்கு இடங்கொடு, ஆவியானவருக்கு இடங்கொடு. ஆவியானவருக்கு இஷ்டப்பட என்னவோ, ஆவியானவர் நடத்துதல் எதுவோ அதை நீ செய்வாயாக. ஹல்லேலூயா. எல்லா மகிமை துதியை கர்த்தருக்கு செலுத்துவோம். எல்லா கனத்தை செலுத்துவோம். ஹல்லேலூயா. சபையின் மேல பின்மாறி அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்ற போகிறார். சபையில ஒரு பெரிய அசைவு உண்டாக்க போகிறார். சபையில அதிகமான ஊழியங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். அநேக பிள்ளைகளுக்குள்ள தேவ கிருபைகளை ஊற்ற போகிறார். அநேகருக்குள்ள தேவனுடைய வல்லமையை ஊற்ற போகிறார்.
படைகளுக்குள்ள தேவனுடைய அபிஷேகத்தை ஊட்ட போகிறார். பின்மாறி அபிஷேகத்தை நான் சபைகளின் மேலே ஊற்றுவேன். ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறாரு. ஒரு கிரீடம் சுத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு அழகிய கிரீடம் சுத்தி கொண்டே இருக்கிறது. சபைக்கு தேவன் கொடுக்கிற மேன்மை அது ஒருவனும் பறித்து கொள்ளாதபடிக்கு அந்த கிரீடத்தை நீ காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கிரீடத்தை காத்துக்கொள். எல்லா மகிமை துதி கனத்தை செலுத்தும் அருமையான பாஸ்டர் அம்மா குடும்பம் எல்லாரையும் நான் ஆசீர்வதி. நீங்க வந்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி. தேவ தயவு இரக்கம் காருண்யம் இருப்பதாக ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் ரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் எம்பொழுதும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது சபையில் என்ன இருக்குதோ அதை ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். நம்ம கீழ்ப்படியும் போது தேவ ஆசீர்வாதம் நம்ம சிரசின் மேலே இறங்கும். நான் கீழ்ப்படிய மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் நாம் கேட்ட வசனத்தின்படி நியாய தீர்ப்பு இறங்கும். ஆமென். எது முக்கியம் பாருங்கள், நமக்கு எது முக்கியம்? கீழ்ப்படிதல் தான் முக்கியம். தேவ ஆசீர்வாதம் தான் முக்கியம். ஆமென். அல்லேலூயா. அதில் கர்த்தர் நம்ம மேலே ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். கையை உயர்த்துங்க. ஆண்டவரே, நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன், என்னை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நிர்விசாரமாக இருக்க விரும்பலை, நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆமென். அதுக்காக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். நம்ம கர்த்தருக்கு நம்ம காணிக்கை செலுத்துவோம். ஹல்லேலூயா. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைத்தது நீங்க நடத்தி செல்வீங்க. இது உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே. எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. இது உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூறை செடி சோர்வு நீங்க பேசினீரே.
என்னை அசைப்பதில்லை. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. இது உங்க ஊழியம், நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு? காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு? உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? சகலபலரபா. ஆமென். கைகளை தட்டி பாடலாமா? உங்க எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாய் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி நடத்தி செல்வீங்க. இது உங்க ஊழியம், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. பாஸ்டர் ஒரு காரியத்தை சொன்னார், 4 முறை சொன்னார். நீங்கள் கவனிச்சுல தெரியல. பிரிவினை 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 4 முறை சொன்னார். ஆமென். இந்த யூடியூப்பில் வரும், நீங்கள் போட்டு கேட்டு பாருங்கள். சபைக்குள்ளேயே பிரிவினை நமக்குள்ளே இருக்குது. ஆமென். நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்போலோவை சார்ந்தவன் அப்படின்ற மாதிரி. நம்ம நேற்று நம்ம டானிபர் சொன்னார், ஒரு டீம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் க்ளீன் பண்ண சொன்னேன். இந்த டீம் போல பாஸ்டர், போன வாரம் ஒரு டீம் செஞ்சாங்க, அதுக்கு முந்தின வாரம் ஒரு டீம் செஞ்சாங்க. டீம்னர். இப்போ இங்கே என்ன உண்டாகிறாரு? இப்போ என்ன ஆகுது? இங்கே பிரிவினை உண்டாகுது. ஆமென். நம்ம டீம் கிடையாது. நம்ம யார்? புதுவாழ்வு சபையை சார்ந்தவங்க. ஆமென். புதுவாழ்வு சுயன் சபை, சபையை இந்த பேரை சொல்லலாம். இந்த சகோதரிலாம் போகிறாங்க பாஸ்டர், அதனால் நீங்களே உங்களுக்கு பிரிவினை வச்சுருங்க. என்ன, நான் இவங்க, நான் அவங்க, நான் அவங்க கூட போக மாட்டேன், இவங்க கூட போக மாட்டேன். சர்ச்சை க்ளீன் பண்ணுறதுக்கா? நீங்கள் யாருமே வரலாம் கூட நானே க்ளீன் பண்ணுறேன். 10 நிமிஷம் வேலை அது. ஆமென். 10 நிமிஷம்தான் இல்லைங்களா? இல்லையா? இருக்கு. ஆமாவா? இதுக்கு ஒரு டீமு, அது பிரிவினை உங்களுக்குலாம் வரக்கூடாது. ஆமென். நம்ம எல்லோரும் சபையை சார்ந்தவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிரித்து பேசக்கூடாது. இனிமேல் யாருமே என்ன செய்யக்கூடாது? இது இவங்க செய்கிறோம், அது அவங்க செய்யணும், அப்படி பிரித்து பார்க்குற எண்ணங்கள் வந்தால் நீங்கள் இந்த சபைக்கே வர வேணாம். ஆமென். நீங்கள் வேறு எங்கன்னா சபைக்கு கத்தவங்களை கூப்பிட்டாங்கன்னா போயின்னு இருங்க. ஆமென். பிரித்து நம்ம பார்த்து இருந்தோன்னா நம்ம சபையில் நிலை பெற்று இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எப்படிங்கிறானா நிலையற்றவனாக இருக்கிறான். அதில் ஒரு சபையில் இருக்கிற கத்தல் ஐக்கியப்படுத்திருக்கிறான்னா சரியாக இருந்தால், ரூத்து ஒரே சபையில் ஐக்கியமாக இருந்தால், ஒரே நிலத்தில் தானியங்களை பொறுக்கினா அதே நிலத்துக்கு உரியவளாய் மாறினா. அல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். காரணம், அந்த வயலிலேயே வேலை செஞ்சான். வயல் என்பது சபையை குறிக்கிறது. அல்லேலூயா. பிரிவினை நமக்குள்ளே இருக்குமானா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து விடுவோம். சபை பாஸ் சொன்னார், ஐக்கியத்தை குறிக்கிறது. எல்லோரும் கண்களை மூடுவோமா? சபை என்பது என்ன? சபை என்பது என்ன? வாலிப சகோதரிங்க ஜெபம் முடிச்சுட்டு ஆராதனை முடிஞ்ச பிறகு உட்காந்து ஜெபம் மட்டும் தான் போகணும். ஆமென். ஆமென். பாஸ்டர் டைம் இல்லை பாஸ்டர். நீ ஐக்கியத்தை விட்டு போகிற. ஐக்கியத்தை விட்டு போனால் யூதாஸ் காரியத்து என்னென்ன ஆனது உங்களுக்கு தெரியும். ஆமென். வாலிப பிள்ளைகள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் உட்காந்து ஜெபிக்க முடியலன்னா நீங்கள் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் சபைக்கு? சபையில் கர்த்தர் எதுக்காக தேர்ந்து கொண்டார்? சபையில் நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா சர்ச்சில் எல்லா ஊழியமும் செஞ்சோம். கைப்பிரதி ஊழியம், ஹாஸ்பிட்டல் ஊழியம், தெரு பிரசங்கம், ஹவுஸ் விசிட்டிங்கு,
வீடு வீடாக போய் சந்தித்து பேசுவோம். புதுக்காடு சந்திப்பு, புதுசாக வரவங்களை, புதிய ஆத்துமாக்களை சபை கொண்டு வருவோம். இத்தனை நான் ஊழியம் செஞ்சு, நீங்கள் இத்தனை ஊழியத்தில் செஞ்சவங்க யாருன்னா கை தூக்க பார்க்கலாம். வாலிப பிள்ளைகள் கை தூக்க முடியல பற்றியா? ஏன் செய்யலை? கைப்பிரதி எது அன்றைக்கி ஈஸ்டர் அன்றைக்கி நியூ டெஸ்ட் மட்டும் கைப்பிரதியம் வச்சேன். எத்தனை பேர் எடுத்துன்னு போனீங்க? எடுத்துன்னு போங்கன்னு சொன்னேன். எடுத்துன்னு போனீங்களா? ஏன்னா அந்த பாரம் இல்லை. ஆமென். இன்றைக்கி கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நான் அப்படி தான் இருப்பேன் பாஸ்டர்னா ஒன்றும் சொல்ல முடியாது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி மாலை ஆராதனை இருக்கிறது. மாலை ஆராதனைக்கு வீட்டில் இருக்காமல் இன்றைக்கி எல்லாருக்கும் ஸ்கூல் லீவ் வேறு. அதனால் படிக்கிறவங்களுக்குலாம் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. ஆமென். சில பேருக்கு. அதனால் நீங்கள் ஜெபத்துக்கு வந்து உட்காரணும். ஆமென். மாலை ஆராதனையில் வந்து உட்காரணும். ஜெபத்தில் உட்காரணும். நல்லா ஆண்டவர் ஆராதிங்க, தேடுங்க. அல்லேலூயா. இந்த வாலிப நாட்களில் கர்த்தருக்காக உபயோகமாக இருங்க, பயன்படுங்க. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவேன். கண்கள் மூட எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பார்க்கலாம். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மாலை ஆராதனைக்கு எல்லோரும் வாங்க. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சத்தமாக தான் பண்ணுங்க. வாலிப பிள்ளைங்களாம் சத்தமாக பண்ணுங்க. ஆமென். அங்கங்கே குழந்தைகிட்ட விளையாடுறது, பிள்ளைங்கிட்ட விளையாடுறது, பேசிட்டு இருக்கிறதுலாம் கூட எழுந்து இல்லைப்பா. சாமி எழுந்து இல்லை, பின்னாடி எழுந்துருங்க. வாலிப பிள்ளைங்களாம் எழுந்துருங்க. அல்லேலூயா. ஷாதாராபாலா திக்காராபாலா தாராபா. கேளுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, காது உள்ளவன் கேட்க கடவுள் சொன்னார். ஆமென். காது இருக்கிறதா? முதல்ல காது இருந்தால் நீ ஆவிக்குள்ளவனாக மாறுவேன். இல்லைன்னா ஆவி இல்லைன்னாக்கா ஆதியில் கொண்டு அந்த அன்பை விட்டு விடுவேன். ஆமென். ஏன் உனக்குள்ளே ஆதி அன்பு போயிடுச்சு? உனக்குள்ளே அபிஷேகம் குறைஞ்சி போச்சு, கீழ்ப்படியில். ஆமென். இன்னிலேருந்து ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே எல்லாம் சோத்திரம் பண்ணுவோமா? ஷாபாலா திக்காராபாலாபா. ஓ, அடுத்த வாரம் விபிஎஸ்க்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே ஆமென். வாலிப பிள்ளைகள் நான் சந்திக்க போகிறேன். ஆண்டவர் சிறு பிள்ளைகள் நான் சந்திக்க போகிறேன். ஆண்டவரே வீடுகள் சந்தித்து நான் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன். ஆண்டவரே ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு தீர்மானம். எத்தனை நாள் இப்படியே இருப்பீங்க? ஆமென். எத்தனை வருஷம் இப்படியே இருப்பீங்க? போதும் ஆண்டவரே. நான் வலையை எடுத்துன்னு போன யோவானை போல, பேதுருவை போல, யூதாஸ் காரியத்தை போல 3 பேர் 3 விதமான காரியங்கள் செஞ்சாங்க. சத்தியத்தை கேட்டோம். ஒருத்தன் காட்டி கொடுத்தான், ஒருத்தன் மறுதளித்தான், ஒருத்தன் ஓடியே போயிட்டான். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆறு செக்கப்மா. உன் பர்சனல் லைஃப்பை, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை செக் பண்ணு. நீ எந்த நிலைமையில் இருக்கிறாய்? நீ எந்த நிலைமையில இருந்து விழுந்தா என்று யோசி. ஆவியான அதான் சபைக்கு சொல்கிறார். நீ எப்படி விழுந்தன்னு யோசி. பிதாவே உன் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும். சபைக்கு எழுதிருக்கீங்கப்பா. இந்த எபேசு சபையில் காணப்பட்ட குறைவுகள் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே காணப்படாதபடிக்கு அன்பிலே கட்டப்பட, ஐக்கியத்திலே கட்டப்பட, சபையில் ஊழியத்திலே கட்டப்பட ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும். அன்பு தாசனை கொண்டு கர்த்தர் பேசி இருக்கிறேன். தகப்பனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதிங்க. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கென்று விதைத்திருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பாடி துதித்து ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வர பிள்ளைகள் சனிக்கிழமை நைட்டை வந்து பாடி துதித்து செபித்து வர கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உலகமே என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் சமாதானம் இன்றும் என்று சதா காலம் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட செய்தி கொடுத்த தாசனோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சபைக்கு வராதவங்களுக்கு போய் சொல்லுங்கள், நல்ல ஒரு வார்த்தையை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட நிறைய பேர் வரல பாருங்கள். அவளை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தவங்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். ஜெபிக்க விரும்புகிறவங்க தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து ஜெபித்து கொள்ளலாம். கர்த்தவங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். சீக்கிரம் வந்து ஜெபம் பண்ணிக்கமா வருங்க. சீக்கிரம்.